இந்த ஒரு அரிசி உங்களுக்கு மருந்து போல செயல்படும் தெரியுமா? அந்த அரிசிய உற்பத்தி பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கருப்பு கவுனி நெல்லு நடவு முதல் அது உங்க வீட்ல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவா கிடைக்கிற வரைக்கும் எப்படியெல்லாம் அது மாறுது என்பதை பற்றிய ஃபுல் வீடியோ இந்த பதிவில பார்க்க போறோம். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உடிமை மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உழவு ஓட்டும் இந்த முதல் படி தான் அந்த பயிரினுடைய விளைச்சலை நிர்ணயம் செய்யும். நாங்கள் நெல் நடுவதற்கு முன்னாடி பலதானிய விதைப்பு விதைத்து அதை நல்லா மடக்கி ஓட்டி நல்லா உழவு செய்தோம். நிலத்தை சீர் செய்வதற்கு பரம்பு ஓட்டுறோம். இந்த பரம்பு ஓட்டுவது எதுக்குன்னா எல்லா இடத்துல நீர் சமமாக போய் பாய்வதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் இயற்கை எடுப்பொருளை பாசன நீரோடு தான் நாங்கள் கலந்து விடுவோம். அப்போ எல்லா பயிர்களுக்கும் சமமான அந்த இயற்கை எடுப்பொருள் போய் சேருவதற்கு இந்த பரம்பு அடித்தல் என்பது மிக முக்கியம். அதிக விளைச்சல் பெறுவதற்கு குறைந்த வயதில் நாற்றுகளை பிடுங்கி நடவு செய்யணும். குறிப்பாக 15வது நாள்லேருந்து 20 நாட்களுக்குள்ளே நாற்றை பிடுங்கி நம்ம நடவு செய்யணுங்க. பிடுங்கிய நாற்றை எல்லா நிலத்திலையும் கலத்தி விடணுங்க. அது நடவு செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடவு என்பது சால் நடுவு தாங்க சிறந்தது. இது பாரம்பரிய நெல்லான கருப்பு கவுனிக்கு சால் நடவு நடுவதனால அதிக விளைச்சலை கொடுக்கும். குறிப்பாக அது பயிர்களுக்கு இடையே காற்றோட்டம் ஏற்படுவதனால கிளைப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க. ஒரு நாற்று வைக்கலாம் அல்லது 2 நாற்று வைக்கலாம். குறிப்பாக பக்க கிளைப்பு 60-70 அளவுக்கெல்லாம் பக்க கிளைப்பு வருங்க. பயிர் வளர்ச்சிக்காக ஜீவாமிர்தம், உயிர் கரைசல், சாணப்பாச கரைசல், மீன் அமிலம் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம். பூச்சி விரட்டிக்காக வேப்பெண்ணெய் கரைசல், 5 இலை கரைசல் போன்ற தெளிப்பு செய்தோம். பூ பூப்பதற்கு குறிப்பாக தேமூர் கரைசலை 2 தடவை நாங்கள் தெளிப்பு செய்தோங்க. அப்படி தெளிப்பு செய்ததுனால அதிகப்படியான பூக்கள் வந்தது. பூ பூத்த நெல் அதிக எடையாக மாறுவதற்கு தயிர் கரைசல் என்ற ஒரு கரைசலை நாங்கள் தயார் பண்ணி தெளிப்பு செய்தோம். இதன் நடுவில் சூடோமோனாஸ் 30 நாளுக்கு ஒரு டைம் சூடோமோனாஸ் தெளிப்பு செய்வோம். இது வைரஸ் நோயோ இல்லை பூஞ்சான் நோயோ எதுவுமே வராமல் பார்த்துக்குவோம். இது 155 நாள் ஆகிவிட்டது. இப்போ அறுவடை செய்கின்ற தருணம். நாங்கள் வண்டி வச்சு அறுவடை செய்ய மாட்டோம், ஆட்களை வைத்து தான் அறுவடை செய்வோம். ஏன்னா வண்டி வச்சு அடித்தா நம்ம அது கலப்பாயிடும். அதனால் ஆட்களை வச்சு கையாலேயே நாங்கள் அறுவடை செய்தோம். அறுத்த நெல்லை கட்டு கட்டி ஒரு இடத்துல போர்வையாக போட்டு வச்சுப்போங்க. அதுக்கப்புறமா நெல் அடிக்கிற மிஷின் இருக்கும். அதை கூட்டிகிட்டு நெல்லை அதில் வாரி போட்டு நெல்லை அடிக்க ஆரம்பித்தோம். அதில் வைக்க தனியாக போயிடும், நெல் நமக்கு தனியாக வந்துடும். அடித்த நெல்லை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு 3 மாதத்துக்கு அதை உறக்க நிலையில் வைப்போம். எப்பயுமே புது நெல்லை சமைச்சு சாப்பிடக்கூடாது, சத்து இருக்காது. அதனால் 3 மாதம் அதை உறக்க நெல்லில் வைத்து அதுக்கப்புறமா அந்த நெல்லை நாங்கள் அவியல் போடுவோம். அவியல் போடுவதற்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் நாங்கள் வீட்டிலே ஒரு பெரிய குண்டா வச்சு அதில் நெல்லை வேக வச்சு மறுபடியும் வேக வச்ச நெல்லை நாங்கள் காய வைப்போம். காய வச்ச நெல்லை ரைஸ் மில்லுக்கு கொண்டு போயிட்டு அதை அரிசியாக மாற்றி அந்த அரிசியை இப்போ நம்ம அரிசி கஞ்சி மாவாக மாற்ற போகிறோம். இந்த அரிசி கஞ்சியாக மாற்றுறதுக்கு நம்ம நொய் இருக்கலாம், அப்படி அரிசியாக கூட இருக்கலாம். அதில் அந்த கருப்பு கவுனி அரிசியில் தண்ணியை ஊற்றி இது இந்த அரிசி ஒரு நாள் நைட்டு பூரா தண்ணியில் ஊற வைக்கணுங்க. அப்படி ஊற வச்சுட்டு விடிய காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த அரிசியை வெயிலில் நல்லா காய வைக்கணும். அப்படி காய வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வெயிலில் காய வச்சுட்டு நல்லா மொறுன்னு இருக்கும். அந்த அரிசியை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்னா வாணலில் அதை நல்லா வறுக்கணுங்க. வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். கொஞ்சம் மிளகு, அதுங்க கூடவே கொஞ்சம் ஜீரகம், இது 2த்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். இதுவும் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். இது 2த்தையும் வறுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த கருப்பு கவுனி அரிசியோட இது 2த்தையும் கலக்கணுங்க. கலந்து இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அடிக்கணுங்க, பவுட்ராக ஆக்கணும். அப்படி பவுட்ராக ஆக்கிட்டால் கருப்பு கவுனி கஞ்சி மாவு ரெடி. வீட்டு முறைப்படியே நாங்கள் தயார் பண்ண இந்த கஞ்சி மாவு. அடுத்தது இதை வச்சு எப்படி கஞ்சி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அந்த மாவை இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை குழப்புங்க. குழப்பிட்டு அந்த தண்ணியை நம்ம ஏற்கனவே சுட வச்ச அந்த சுட தண்ணியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடி பிடிக்காமல் அதை என்ன செய்யணும், துழவிட்டே இருக்கணும்.
ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தொழவிட்டே இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பொங்கி வரும். பால் பொங்குற அளவுக்கு பொங்கி வரும். கொஞ்ச நேரம் கழித்து அதை இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சா நமக்கு சூடான நம்ம கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிட்டுதுங்க. தேங்காய் பால் நாங்கள் அதில் ஊற்றி சாப்பிடுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம். தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா சின்ன வெங்காயம் அது கூட தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம். இது 2ம் இல்லைனாட்டும் பரவாயில்ல. நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் பசங்களுக்கு எல்லாமே குடும்பமாக தேங்காய் பால் ஊற்றி தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். கருப்பு கவுனி கஞ்சியை தினந்தோறும் நம்ம எடுத்துக்கொண்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும். இதயத்தில் உள்ள இரத்த நாளில் இருக்க அடைப்பை குறைக்கும். உடம்பில் உள்ள சுகர் மற்றும் பிபை கட்டுக்குள்ளே வைக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க இது. குழந்தைகள் முதல் வயதான வரை எல்லாமே சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த கருப்பு கவுனி கஞ்சி மாவு தேவைன்னா கீழே கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றிங்க.